என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தாவீதின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். மிக அதிகமாய் தேவனை நேசித்த ஒரு மனிதர், அபூர்வ மனிதர் அவர். அவருடைய இருதயம் வித்தியாசமானது, அவருடைய உணர்வுகள் வித்தியாசமானது, அவர் தேவனை சேவித்த விதம் வித்தியாசமானது. தாவீது 1000 பேருக்கு தலைவர்களோடும் அதிபதிகளோடும் ஆலோசனை செய்த பின்பு அவர்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார். 1 நாளாகமம் 13:2. இஸ்ரவேல் சபையை எல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகி கர்த்தருக்கு சித்தமுமாயிருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோட தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோட கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக என்று சொல்லுகிறார். தாவீதின் இருதயத்தில் ஒரு விருப்பம். ராஜா தானே, தான் நினைக்கிறதை ஆணையிட்டால் மக்கள் எல்லாம் செய்து முடித்து விடுவார்கள். தாவீது தன்னுடைய அதிகாரத்தை அப்படி பயன்படுத்த விரும்பவில்லை. அவர் சொல்லுகிறார், அதிபதிகளை எல்லாம் பார்த்து, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமாய் இருந்தால் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். நான் இதை தனியாய் முடிவெடுக்க விரும்பவில்லை. நான் உங்களோடு கூட கலந்து ஆலோசிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உங்கள் விருப்பங்களை எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு சம்மதியும் தேவனுக்கு சித்தமும் இருந்தால் நான் சொல்லுகிறபடி உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வருவோம் என்று தாவீது சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த காரியம் சபையார் எல்லாருடைய பார்வைக்கும் சரியா இருந்தபடினாலே நாம் அப்படியே செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். உங்கள் குடும்பங்களிலே பல வேளைகளில் பிரச்சனை எங்கே தெரியுமா? நான் சொல்வது நடக்க வேண்டும், என் விருப்பம்தான் நடக்க வேண்டும். மனைவி சொல்லுகிறாள், நான் இதை விரும்புகிறேன், இதுதான் நடக்க வேண்டும். கணவன் சொல்லுகிறான், இல்லை இல்லை, நான் இப்படி நினைக்கிறேன், இதுதான் நடக்க வேண்டும். எத்தனையோ குடும்பங்களிலே பிரச்சனை இங்குதான் இருக்கிறது. ஒரு முறை நான் பயணித்த பொழுது என்னோடு கூட ஒரு குடும்பத்தார் பயணித்தார்கள். அப்பொழுது அந்த குடும்பத்தில் கணவன், மனைவி, ஒரே ஒரு குழந்தை, 3 பேரும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். அந்த கணவன் என்னவெல்லாம் சொல்லுகிறானோ, அந்த மனைவி அவைகள் எல்லாவற்றுக்கும் எதிர்மறையாய் பேசுகிறாள். அவள் பேச்சிலேயே அவனை எதிர்க்கிற ஒரு எதிர்ப்பின் ஆவி இருந்தது. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. எப்படி ஒரு மனைவி தன் கணவன் பேசுகிற எல்லாவற்றுக்கும் இப்படி எதிர்மறையாய் பேசுவாள்? ஆச்சரியமா இருந்தது. அவன் சொல்லுகிறான், நாளைக்கு ஊருக்கு போன பிறகு மகள் களைப்பா இருப்பாள், அவளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று சொல்லுகிறான். அவள் சொல்லுகிறாள், இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் முடியாது, நாளைக்கு அவள் பள்ளிக்கு போய்த்தான் ஆக வேண்டும். இந்த உரையாடல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இரவிலேயே அந்த குழந்தை எழுந்து உடல்நிலை சரியில்லாதபடினால் எல்லாவற்றையும் வாமிட் பண்ணிவிட்டாள். அவள் சொல்லுகிறாள், அதற்குத்தான் சொன்னேன் அதை கொடுக்காதே என்று, இதற்குத்தான் சொன்னேன் இதை கொடுக்காதே என்று. அவன் சொல்லுகிறார், பரவாயில்லையம்மா, ஒரு நாள் என்ன, குழந்தை பள்ளிக்கு போகாதிருப்பாள், அவ்வளவுதானே. இந்த உரையாடலை உற்று கவனித்த எனக்கு ஒரு காரியம் புரிந்தது. 2 பேருக்கிடையே ஒரு மனம் இல்லை. தவறு யாரிடத்தில்? 2 பேரிடத்திலும் இல்லை, ஒரு நபரிடத்தில். அந்த ஒரு நபர் நீயும் நானும் இணைந்து இந்த காரியத்தை தீர்மானிப்போம் என்று நினைக்கவில்லை. தான் சொல்வது சரி என்று சாதிக்கிறார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு தாவீதின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு சம்மதியும் தேவனுக்கு சித்தமுமா இருந்தால் நானும் உங்களோடு கூட இணைந்து கொள்கிறேன், உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும். குடும்பங்களில் இப்படிப்பட்ட இருதயம் எல்லாருக்கும் இருந்து விட்டால் குடும்பம் ஒரு பரலோகமா இருக்கும். இன்னைக்கு தாவீதினிடத்திலிருந்து இந்த காரியத்தை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுப்பாராக. ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்திற்காக நன்றி. உங்களுக்கு சம்மதியும் தேவனுக்கு சித்தமுமா இருந்தால் என்று தாவீது சொன்ன இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் எல்லாம் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் இருக்கிற எல்லா டிஸ்பியூட்ஸும் மறைவதாக, எல்லா வாக்குவாதங்கள், முரண்பாடுகள், ஒருமனமல்லாத தன்மைகள் எல்லாம் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பங்களிலும் சமாதானமும் அன்பும் ஒற்றுமையும் ஒரு மனமும் உண்டாயிருக்கட்டும். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுப்பார். ஒரு மனதோடு வாழுங்கள், அதுவே மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை. God bless you.